கொண்டாடுவதை நாங்கள் எல்லோரும் பெருமையாக கருதுகிறோம். தமிழுக்கு உருவம் தா என்ற குழுமத்தினுடைய 4வது ஆண்டு தொடக்க விழா மிக சிறப்பாக நடந்தேறி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து காலையில் சுட சுட அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கியதிலிருந்து குழந்தைகளை எல்லாம் மேடை ஏற்றி அழகு பார்த்திருக்கும் அன்பிற்கினிய தோழமை கவிஞர் ஜெயராணி அம்மா அவர்களுக்கு எத்தனை பாராட்டு எத்தனை நன்றி சொன்னாலும் அது இணையாகாது. அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி மகிழ்கிறேன். இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பது எத்தனை கடினம் என்பது எனக்கு தெரியும். அவருக்கு துணை நின்று இந்த மாபெரும் நிகழ்வை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கவிக்குழுவின் சார்பாக எங்கள் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஞாயிறு காலை நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சியில் அமர்ந்து கொண்டு நிகழ்வுகளை ரசித்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து வீட்டில் உண்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தை தமிழுக்காகவும் கவிதைக்காகவும் நீங்கள் செவிசாய்த்திருந்து இதை கேட்பதற்காக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருப்பது அழகு சேர்க்கிறது. உங்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் கவியரங்கத்தின் சார்பாக நன்றியினையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரே ஒரு 2-3 நிமிடங்கள் நான் ஒரு தமிழுக்கு உருவம்தா என்கின்ற அந்த தலைப்பை அது எதனால் அப்படி பேர் வைத்திருப்பார்கள் என்பதற்கு விளக்கம் சொல்லிவிட்டு நான் என் கவியரங்கத்திற்குள்ளே செல்லலாம் என்று நான் கருதுகிறேன். தமிழுக்கு உருவம் தா, தமிழுக்கு உருவம் இருக்கிறதா? அப்படி அந்த கேள்வியை தொடங்கி பார்க்கலாமா? தமிழுக்கு ஏன் உருவம், எதற்கு உருவம் தேவை என்று அப்படியும் அந்த கேள்வியை அணுகி பார்க்கலாமா? ஆனால் கடவுளர்களுக்கெல்லாம் உருவம் தந்திருக்கிறோம். தமிழுக்கு கூட பெண் வழி கடவுளாக ஒரு உருவத்தை தந்திருக்கிறோம். ஆனால் இவர்கள் தமிழுக்கு உருவம் தா என்று கேட்டிருக்கிறார்கள். ஆக இருக்கின்ற உருவம் இங்கு பத்தவில்லை. அதனால்தான் இவர்கள் இன்னொரு உருவத்தை தர வேண்டும் என்று முனைப்போடு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தமிழுக்கு உருவம் தருவது என்பது உங்களுக்குள்ளேயே நீங்கள் உருவம் கொடுத்து கொள்வது. எப்படி இந்த இயற்கைக்கு அதன் முகங்கள் அதனுடைய அழகாக இருக்கிறதோ, கடலுக்கு ஏதாவது உருவம் இருக்கிறதா? மலைக்கு ஏதாவது உருவம் இருக்கிறதா? காற்றுக்கு ஏதாவது உருவம் இருக்கிறதா? நெருப்புக்கு ஏதாவது உருவம் இருக்கிறதா? வானத்திற்கு ஏதாவது உருவம் இருக்கிறதா? பிரபஞ்சத்திற்கு ஏதாவது உருவம் இருக்கிறதா? அப்படித்தான் தமிழுக்கும் உருவம். நீங்கள் எந்த உருவத்தில் தமிழை பார்க்கிறீர்களோ அந்த உருவத்தில் தமிழ் இருக்கும். தமிழுக்கு உருவம் என்பது நாம் மனதிற்கு நாமே உருவம் ஏற்படுத்தி கொள்வது. ஆக தமிழை எப்பொழுதெல்லாம் நீங்கள் ரசிக்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் ருசிக்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் தமிழ் உங்கள் சுவாசத்தில் கலந்து உங்களுக்கு இனிமை சேர்க்கிறதோ அப்பொழுது எழுகின்ற உருவம்தான் தமிழுக்கான உருவம். அது உங்களை ஒவ்வொரு முறையும் உயிர்ப்போடு செயல்பட வைத்துக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட உயிர்ப்பான ஒரு உருவம் தந்திருக்கிறது இந்த அமைப்பு. அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி பாராட்டுகின்றேன். கவியரங்கத்தின் தலைப்பு பெண்ணிய பூக்கள். பெண்ணிய பூக்கள் என்ற தலைப்பில் 25 கவிஞர்கள் கவிபாட இருக்கிறார்கள். பெண்ணிய பூக்கள் என்ற கவியரங்கிற்கு கவிபாட வருகிறார் கவிதாயினி மரு ஆ ரஹீமா அவர்கள். பெண்ணிய பூக்கள். ஆண்களுக்கு இணையான சுதந்திரம் கேட்கும் நீயும் நானும் பெண்ணிய பூக்களே. அடுப்போதும் பெண்ணும் சம உரிமை கோரிடும் உரிமை குரல் கொடுக்கும் அழகிய நிலவே. பெண்ணியம் ஒவ்வொரு பெண்ணின் உள்ளும் பூத்து குலுங்கும் ஒரு பூ. பூவின் மனம் பூமி எங்கும் பரவி சமூகத்தை மாற்றும் சக்தி வாய்ந்த பூ. கல்வியில் கூறிடுவாள் இணையான வாய்ப்பு, கலையில் கேட்டிடுவாள் சுதந்திர குரல், உழைப்பில் கேட்பால் சமமான மரியாதை,
செய்யும் அனைத்திலும் தேவை சம உரிமை. அருமை அருமை அருமை. அடிமைத்தனம் என்னும் அடர்ந்த மண்ணில் விடுதலையின் விதை அதில் முளைத்தது. வாடியது எத்தனை கொடி என்றாலும் மறு பூவாய் மாறியது பெண்ணியம். சமத்துவம் என்னும் நிலவு ஒளியில் அவள் கனவுகள் மலர்களாய் விரிந்தன. சில பூக்கள் இதழ்கள் கிழியப்பட்டாலும் அவை வாசத்தால் உலகை மாற்றின. அவள் குரலின் ஓசை காற்றின் முலாம், அவள் எழுத்தின் வரி மழையின் ஆற்றல். கடந்த காலம் குருதியாய் இருந்தாலும் இன்று கலை பூக்களால் நிறைந்த வயலாகிறது. பெண்ணியத்தின் பூக்கள் வெறும் அழகல்ல, அது போராட்டத்தின் மண்ணும் மனமும். விடுதலை என்னும் வாசனையில்தான் பூத்து குலுங்கும் ஒவ்வொரு செடியும் புதிய உலகத்தின் புதிய தோற்றத்துடன். நன்றி, வணக்கம். சிறப்பு. தொடர்ந்து கவிதை தருவதற்காக திருமதி ராஜசுபா, கவிஞர் ராஜசுபா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உலகினில் உயிர்கள் சுழல்வது பெண்மையால் தானே. பாவி மண்ணில் பிறந்து பாலாய் போனோம் உயிரோடு இறந்து. பித்தம் தலைக்கேறிய ஆண்களின் செயல்களால் ஒவ்வொரு வினாடியும் கொதிக்கிறது ரத்தம். நம்பி வந்தவளை நயவஞ்சகமாய் நரி கூட்டத்திற்கு இரையாக்காதீர்கள். பிஞ்சிலேயே எத்தனையோ கருகுகின்றன கண்ணெதிரே. கள்ளிப்பாலுக்கு தப்பிய பெண் பிள்ளைகள் இன்று காமுகர்களிடம் சிக்கி சீரழிகின்றனர் காதல் என்ற பெயரில். கல்பனாவாக வேண்டியவர்கள் ஆர்த்திகளாக அழிக்கப்படுகின்றனர். ஓடும் தண்ணீரும் காண நீரானது போல ஆதாரம் இருந்தாலும் சேதாரமின்றியே திரிகின்றனர் கயவர்கள். பெண்ணியம் என்பது ஏட்டிலும் எழுத்திலும் மட்டுமே உள்ளது. பசியறிந்து உணவளிப்பவள் பெண்ணினம் தானே. அவளது வழியறிந்து காத்திடும் காலம் இப்போது. ஈன்றது பெண் பிள்ளை என்றால் ஏளனம் பேசுகிறீர்கள். பெண்ணினம் இல்லை என்றால் உலகம் முடிவு பெறுமே. சட்டத்தில் மட்டுமே பெண்ணிற்கு சமநீதி, சமூகத்தில் மட்டும் ஏனோ அநீதிதான் நடக்கிறது. சிதைக்க நினைக்கும் சிறுபுத்தி கொண்ட குள்ளநரி கூட்டத்திடம் சினம் கொண்ட சிங்கமாய் மாறிடுங்கள். சரித்திரத்தில் உனது பெயரிடவே பிறந்தாய். சருகாய் மண்ணோடு மண்ணை மக்கி போவதற்காக இல்லை. பெண்தானே என்று பிறரி அடிக்க துடிக்கும் ஓநாய்களிடம் பிளறி கிளமும் மதம் கொண்ட யானையாய் மாறிடுங்கள். அஞ்சுவோம் என்பதும் அஞ்சாமை என்பதும் முன்னிற்பவனின் செயல்களால் கணக்கிடு. சமூகமே பெண்ணினத்திற்கான பாதுகாப்பினை வழங்கிடு. இல்லையே எங்களுக்கு சீம்பாலாய் தாய்ப்பால் வேண்டாம், கள்ளிப்பாலே போதும். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சினம் கொண்டு எழுந்திருக்கிறார் கவிஞர் ராஜசுபா அவர்கள். அடுத்த கவிஞராக கவிஞர் சுகன்யா நந்தகுமார். அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு பெண்ணின பூக்கள். பெண்ணே கண்ணே ஆனந்தம் நீயே, கண்ணீரை மறக்கும் உன்னுடைய வலிமையே. உழைக்கும் கரங்கள் வேர்வை பூக்கள் நீயே. புரிது புரிதாய் பூக்கின்ற நாட்களில் உன் வாழ்வில் வசந்தம் வீசும். பெண்ணாய் பிறந்ததற்கு மாறவற்றின் மகிமை என்போம். பூக்களில் மலர்கின்ற ஒரு மலர் நீயே. கலகம் நிறைந்த தரணியில் வேதனை கண்டு கொள்ளாரும் நீயே. காலையில் மலர்ந்து மாலையிலும் உதிரும் பூவே. பெண் பூவே பெண் பூவே, பெருமை நிறைந்த பெண் பூவே. குண்டு மல்லிகை தலையில் வைத்து பட்டுப்புடவை பாங்குடன் அணிந்து நெற்றியில் மங்கள குங்குமம் இட்டு அடிமேல் அடி வைத்து நடப்பவளே. உழைப்பாளி படைப்பாளி திறமைசாலி என்றும் நீயே. சோதனைகளை சாதனையாக்கும் சக்தி அடி நீ. நடந்து நடந்து புது பார்வை உருவாக்குகிறாய். சாதிக்க பிறந்தவளே உன் வரலாறு என்றும் பெருமை பேசும். எத்திசைக்கும் சாதனை படுக்கும் வல்லமை சக்தியே, உன்னால் மாற்றத்தை உருவாக்க முடியும். வெற்றி என்னும் உச்சத்தை தொட்டுவிடு. முடியும் முடியும் என்று நாளும் முயன்றிடுவாய். அமுதே காவிய சிற்பியே தேவதையே, உன் பெருமை என்றும் தரணியில் போற்றும். பெண்ணினத்தை நமக்களித்த பகவானுக்கு நன்றி கூறுவோம். ஒரே நாளில் அழியும் பூவல்ல நீ, ஆயுள் மூறும் சுமை தாங்கும் அரிசிய பெண்ணடி நீ. நன்றி. அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அவரை தொடர்ந்து கவி பாட வருகிறார் கவிஞர் காத்தோ செல்வநாயகி அவர்கள். பெண்ணிய பூக்கள். மனித உணர்வுகளில் உன்னத நிலையே, மனித உணர்வுகளில் உன்னத நிலையே மனிதர் அனைவரால் போற்றிடும் பண்பை, மனிதர் அனைவரால் போற்றிடும் பண்பை.
தகைசால் சிறந்து விளங்கிடும் பண்பே தாய்மையை உணர்ந்து போற்றிடும் பண்பே. தகைசால் சிறந்து விளங்கிடும் பண்பே தாய்மையை உணர்ந்து போற்றிடும் பண்பே. பெண்ணின் உணர்வுகளை மதிக்கும் உள்ளம் பெண்ணினமும் போற்றும் ஈடில்லா இன்பம். பெண்ணின் உணர்வுகளை மதிக்கும் உள்ளம் பெண்ணினமும் போற்றும் ஈடில்லா இன்பம். பெறுவதற்கரிய சிறந்த பேறு இதுவே பெண்ணியத்தை போற்றிடும் நல்ல உள்ளம். பெறுவதற்கரிய சிறந்த பேறு இதுவே பெண்ணியத்தை போற்றிடும் நல்ல உள்ளம். தாயின் கருவறை இருட்டறைதான் குழந்தை அதனுள் பேரின்பமே காணுமே. தாயின் கருவறை இருட்டறைதான் குழந்தை அதனுள் காணும் பேரின்பமே. தாய்மை என்பது சிறந்த தவமே தாய்மை உணர்வு தகர்த்திடும் அனைத்தையும். தாய்மை என்பது சிறந்த தவமே தாய்மை உணர்வு தகர்த்திடும் அனைத்தும். உலகில் அன்பும் சகோதரத்துவமும் பெருகிட உயர்வு நிலை எய்திட. உலகில் அன்பும் சகோதரத்துவமும் பெருகிட உயர்வு நிலை எய்திட தாய்மையே தரணியில் என்றும் நிலைத்து நிற்குமே. தாய்மையே தரணியில் என்றும் நிலைத்து நிற்குமே. தொலைந்து போன முகங்களாய் தொலைவினில் தன் குழந்தை இறந்திடனும். தொலைந்து போன முகங்களாய் தொலைவினில் தன் குழந்தை இருந்திடனும். பட்டினி கிடக்கும் குழந்தையை நினைத்தே பெற்ற வயிறு துடித்திடுமே. பட்டினி கிடைக்கும் குழந்தையை நினைத்தே பெற்ற வயிறு துடித்திடுமே. அதுவே சிறந்த தாயுள்ளமே. பாலூட்டும் போதே பாசத்தையும் பரிவையும் பாங்குடனே அன்பினையும் ஊட்டுகின்றாள் தாய். பாலூட்டும் போதே பாசத்தையும் பரிவினையும் பாங்குடனே அன்பினையும் ஊட்டுகிறாள் தாய். உலகினில் நலப்பெற முடியாத எவராலும் அடக்க முடியாத சக்தி பெண்மையே. உலகினில் நலப்பறிய முடியாத எவராலும் அடக்க முடியாத சக்தி பெண்மையே. தாய்மை உணர்வுடன் தாய்நாட்டு பற்றையும் தாய்மை உணர்வுடன் தாய்நாட்டு பற்றையும் தியாகத்தையும் வீரத்தையும் சேர்த்தே வளர்த்திடுவாள் தாயே. சேர்த்தே வளர்த்திடுவாள் தாயே. தாய்மை என்ற பண்பு என்றுமே தரணியில் எப்பொழுதும் தழைத்திடல் வேண்டுமே. தாய்மை என்ற பண்பு என்றுமே தரணியில் எப்பொழுதும் தழைத்திடல் வேண்டுமே. கருவினில் சுமந்தவள் கார்முகிலென மாறியே. கருவினில் சுமந்தவள் கார்முகிலென மாறியே கற்பு நெறி தழைத்திட கருணை மழை பொழிந்திடுவாயே. கற்பு நெறி தழைத்திட கருணை மழை பொழிந்திடுவாயே. தன்னிகரில்லா போற்றும் தலை சிறந்த பண்பே தகைசால் முன்னோர்களும் போற்றும் பண்பே. தகர்த்திட ஒன்னா அருள் நெறியே தரணியில் சிலந்து விளங்கிடும் நெறியே. போற்றுதற்குரிய பெண்ணியத்தை போற்றுவோம். போற்றுதற்குரிய பெண்ணியத்தை போற்றிடுவோம். பெண்மையை எப்பொழுதும் அன்புள்ளத்தினே மதித்திடுவோம். பெண்மையை எப்பொழுதும் அன்புள்ளத்தினை மதித்திடுவோம். வாய்ப்புக்கு நன்றி பாரி இடம் அமைகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்புங்கம்மா. அடுத்ததாக கவிஞர் ராம சு சிவகுமாரன் அவர்களை கவிப்பாட அன்போடு அழைக்கின்றேன். கவிதையாம் தமிழ் மகனே, நடுவர் ஐயாவுக்கு என்னுடைய வணக்கம். இவர் வாழ்வில் காணட்டும் 1000 முழு நிலவை. சேவை செய்து மகிழ்ந்திடவே செகத்தினில் பிறந்தார் நம் தமிழுக்கு உருவம் நிறுவனர். அவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். சரித்திரம் படைத்திட அனைவரும் ஒன்றாக நிறைந்திருக்கக்கூடிய இச்சபையை வணங்கி என் கவிக்குள் நான் விண்மினி பூக்கள் விண்ணகத்தை அலங்கரிக்கும், கண்மணி பூக்களோ நம் முகத்தை அலங்கரிக்கும். என்ன பூக்கள் தான் இதயத்திற்கு அழகாகும், உண்ணும் உணவிற்கு உப்பல்லவோ அழகு. ஆகாயம் அழகு பெறும் அடைமழை துளியாலே, ஆழியின் அழகெல்லாம் அடிக்கின்ற அலையாலே. ஆண்மைக்கு அழகு வேர்வையின் விழுதுதான். ஆண்மைக்கு அழகு வேர்வையின் விழுதுதான். அன்பிற்கு அழகு அணைக்கின்ற பொழுதுதான். பசும் புள்ளினமோ பறக்கும் புள்ளினமோ, பேசும் காற்றலையோ பேசா பெருமலையோ, தாவும் நதியோ தாவரப்பூ வகையோ மண்ணுக்கு அழகாகுமோ மாதர்குலம் இருக்கையிலே. மண்ணுக்கு அழகாகுமோ மாதர்குலம் இருக்கையிலே. பெண்ணிய பூக்களால் பிரபஞ்சம் ஒளிரும். இந்த பேர் உண்மையை உணர்ந்தால் நம் வாழ்வு மலரும். பெண்மை இருப்பதால் தான் பொழுதுகள் புலரும். அவளின்றி போனால் ஆகாயமும் இருளும். பெண்மை இருப்பதால் தான்
பொழுதுகள் புலரும், அவளின்றி போனால் ஆகாயமும் இருளும். அழகிற்காக மட்டும் பெண்மை அவதரிக்கவில்லை, அதன் ஆற்றலுக்கு எதுவும் சரிசமமும் இல்லை. உலகின் உயிர்கள் பெண்மையின் உற்பத்தி, அதை உணர்ந்து போற்றுவதில் மரியாதை பெறும் புத்தி. அறிவு ஆயுதமும் அன்பு கவசமும் பெண்மையால் பெற்றது மனித குலம். அறிவு ஆயுதமும் அன்பு கவசமும் பெண்மையால் பெற்றது மனித குலம். ஐயா ஒரே ஒரு முறை மட்டும் வாசிங்க ஐயா, நேரம் கம்மியா இருக்கு. இறைவன் இங்கே இருப்பதின் காரணம் இது பெண்மை இருக்கும் புனித நிலம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து கவி பாட வருகிறார் திருமதி கவிஞர் லிங்கேஸ்வரி அவர்கள். இக்கவியரங்கத்தின் தலைப்பு பெண்ணிய பூக்கள். கனிவும் நளினமும் காற்றுக்கு இனிமையும் அன்னையர் குலமிவள் அழகு சுடர் மகள். பெண்ணின் பெருமையை போற்றி புகழ்ந்திடும் காவியங்கள் பல கண்ட மாண்பினர் மங்கையரே. காவியங்கள் பல கண்ட மாண்பினர் மங்கையரே. ஆணுக்கு பெண் சமம் என்ற நிலையில் பெண்மையை மதித்து பெருமையை போற்றியே, ஆணுக்கு பெண் சமம் என்ற நிலையில் பெண்மையை மதித்திடும் பெருமையை போற்றியே, பெண்ணிய சிந்தனை விழிப்பு கொண்டிட அநீதியை எதிர்க்கும் வல்லமையோடு வாழ்ந்திடுங்கள். பெண்ணிய சிந்தனை விழிப்பு கொண்டிட அநீதியை எதிர்க்கும் வல்லமையோடு வாழ்ந்திடுவாள். ஆண் எனும் அகந்தையில் அடக்கிட நினைக்கும், ஆண் என்னும் அகந்தையில் அடக்கிட நினைக்கும் பணியிடங்களில் பெண்களை ஒடுக்கி பணித்திடும், காம பசிக்கு இரையாக துடித்திடும் இழிவுபடுத்த நினைக்கும் ஈனர்களை துணிந்து எதிர்த்திடுங்கள். காம பசிக்கு இரையாக துடித்திடும் இழிவுபடுத்த நினைக்கும் ஈனர்களை துணிந்து எதிர்த்திடுங்கள். பெண்ணியம் பெரிதென்று முழங்குவதால் மட்டும் பயனில்லை, பெண்ணியம் பெரிதென்று முழங்குவதால் மட்டும் பயனில்லை. நன்னெறியில் நடந்திடும் நல்லதொரு சமுதாயம் உருவாகிடணும். நன்னெறியில் நடந்திடும் நல்லதொரு சமுதாயம் உருவாகிடணும். கண்ணியம் மறந்திட்ட துஷ்டர்களின் செயலுக்கு சிறைவாசமே சிறந்த இடம் என அனுப்பிடணும். சிறைவாசமே சிறந்த இடம் என அனுப்பிடணும். பூக்களாய் பூத்திட்ட பூவையர் குலமே புன்னகையாய் உலகை வளம் வந்திடு. பூக்களாய் பூத்திட்ட பூவையர் குலமே புன்னகையோடு உலகை வளம் வந்திடு. அடிமைதனத்தாலும் ஆணவ செயலாலும் ஒடுக்கிட நினைத்தால் சம உரிமைக்கு போராடு. அடிமைதனத்தாலும் ஆணவ செயலாலும் ஒடுக்கிட நினைத்தால் சம உரிமைக்கு போராடு. துணிச்சலை துவக்கமாக்கி கொண்டால் நெஞ்சில் பணச்செருக்கும் அஞ்சியே அச்சதை தூவும். பணச்செருக்கும் அஞ்சியே அச்சதை தூவும். ஈர உள்ளம் வீரம் கொண்டு எழுந்தால் மலைகளும் தலைவணங்கும் மறவாதே. ஈரம் உள்ளம் வீரம் கொண்டு எழுந்தால் மலைகளும் தலைவணங்கும் மறவாதே. பெண்ணே விண்ணில் பறந்து நிலவில் நடந்தாய், நாடு விட்டு நாடு சென்று அரும்பணி ஆற்றினாய். பெண்ணே விண்ணில் பறந்து நிலவில் நடந்தாய், நாடு விட்டு நாடு சென்று அரும்பணி ஆற்றினாய். பெண்கள் இப்புவிக்கு விழியென உணர்த்தினாய். பெண்கள் இப்புவிக்கு விழியென உணர்த்தினாய். மண்பதையின் உச்சியிலே மகடும் என திகழ்வாய். மண்பதையின் உச்சியிலே மகடும் என திகழ்வாய் என என்னுடைய கவியை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கொடுத்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். அடுத்ததாக கவிதை தர வருகிறார் கவிஞர் பிரமீளா தங்கவேல் அவர்கள். தமிழுக்கு உருவம் தான் எனும் நமது குழுவின் 4ஆம் ஆண்டு தொடக்க விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சக உறுப்பினர்களை நீடாய் வரவேற்கிறேன். இது ஒரு குழு அல்ல, குடும்பம். முகம் தெரியாத நட்பில் தொடங்கிய நாம் ஒரு குடும்பமாய் இணைந்துள்ளோம். இது நமது திறமையை வெளிப்படுத்தும் அழகிய களம். நம்மையெல்லாம் ஒன்றிணைத்த அம்மா திருமதி ஜெயராணி அவர்களுக்கும் பிற நிர்வாகிகளுக்கும் சக உறுப்பினர்கள் சார்பில் நான் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த கவியரங்கத்தில் நானும் சிறு துளி என கவி பாட வந்திருக்கிறேன். பெண்ணிய பூக்கள். மலரினும் இனிய பெண்ணிய பூக்களே, மண்ணிலே பூத்திருக்கும் பாக்களே, மகளாய் மனைவியாய் மகத்துவ தாயாய் மலர்ந்திடுவாய். உனக்கென்று உள்ளுக்குள் மகிழ்வொன்று இருந்தாலும் மறந்து போய் மற்றவர்களுக்காக வாழ்வாய். தன்னலமின்றி தயக்கம் தவிர்த்து குடும்ப நலம் கொண்டாடுவாய். கற்ற கல்வி உற்ற தோழியாய் வர மற்றவர்களை மறவாமல் தாங்கிடுவாய். அவர்கள் மனதில் என்றும் தங்கிடுவாய். குடும்ப தேசத்தில் என்றுமே நீ ராணிதான். அதன் சக்கரங்கள் போகாமல் தடுக்கும் நீ மதிப்பான அச்சாணிதான். நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம்தான். கலக்கமின்றி காப்பாற்றும் நீ கலங்கரை விளக்கம்தான். சமூகத்தையும் பார்வையிடு, உன் பார்வையில் பாவையே நீ சுத்தமிடு. சத்தமின்றி சாதனை படைத்திரு,
யுத்தமென்று எண்ணி வேதனையை களைந்திடு. நன்றி, வணக்கம். வலே 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 வலே. அவரை தொடர்ந்து கவி பாட வருகிறார் அன்பு கவிஞர் கா வரலட்சுமி அவர்கள் புதுச்சேரியிலிருந்து. பெண்ணிய பூக்கள் எனும் தலைப்பில் எனது கவிதையை வாசிக்கின்றேன். தாய்மடி செழிக்கும் தரணியின் கேள்வி தன்மைதான் விளங்கும் உலகத்தின் ஏவல் வெண்பிறை தோற்றம் வெளிச்சங்கள் பூசும் பெண்ணிய பூக்கள் பிறந்தன நேரம் அரும்பெண்ணல் சோலை அறியாது மூடல் அசைந்தாடும் காற்றின் அமைதியை நாடல் வேரிலே வலிமையும் செடியில் நாணம் வெற்றியால் மலரும் குவித்தது பாரம் காற்றினும் மென்மை கற்பிக்கும் பாசம் கயல்களால் தோன்றி கருத்தெழும் ஆசம் மல்லிகை மனமே மனதினை கொள்ளும் பெண்ணிய பூக்கள் பிரகாசமாய் இங்கு நாணமும் நெஞ்சும் நிமிர்ந்தது இன்று நட்சத்திர மாலைகள் பின்னும் புனிதம் உலகமாய் மலரும் உணர்வினை பேணி உயர்கடல் எங்கும் உதிர்ந்தது காதல் சிந்தையும் சொற்களும் செழித்தது போல சிற்பிகள் வெற்றியை சிறந்தது போல அன்பின் மலருடன் அருட்கொடி சேர்த்து பெண்ணிய பூக்கள் பெருமையாய் மலர்ந்தது. கவிப்பாட வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இடமமர்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. சந்த கவிதை இல்லையே என்ற வருத்தத்தை கவிஞர் வரலட்சுமி அவர்கள் தீர்த்து வைத்திருக்கிறார். கவிதை தருவதற்காக கவிஞர் இ ராஜ் எந்திரன் அவர்கள். நாடாம் நாடாம் தமிழ் திருநாடாம் தமிழ் திருநாட்டின் தலைநகர் சென்னை வேளச்சேரி அம்மா மண்டபம் வியக்க வைக்கும் கவிஞர் கூட்டம் முன்னே வைக்கிறேன் என் முதற்கல் வணக்கம். தமிழுக்கு உருவம் த அமைப்பிற்கும் நிறுவன கவிஞர் ஜெயராணி அவர்களுக்கும் கவியரங்கம் தலைமை கவிஞர் க பாபு சசிதரன் அவர்களுக்கும் அடியேன் ராஜ் எந்திரனின் அவை வணக்கம். பெண்ணிய பூக்கள் தலைப்பில் இதோ என் கவிதை பாக்கள். சமுதாய தோட்டத்தில் நறும்பூவாய் பெண்கள் சந்ததிகள் காப்பதில் சந்திப்பார் சவால்கள். பூமியே பெண் என்றால் புகழெல்லாம் யாருக்கோ பொறுமை காப்பாற்றும் பொன்னாடை அவளுக்கோ 1000 உறவுகளில் அகிலத்தை கட்டுவாள் அன்பாலே ஆள்பவளே அவள் ஒரு சக்தியாள். ஆணாதிக்கம் என்னும் புயல் அடித்த போதும் துணிவென்னும் காம்பில் துளிர்த்திட்ட பூவாய் அணியாய வண்டுகளை அலைக்கழிக்கும் பாவாய் மகரந்தம் தொலைப்பால் மகசூல் சுமப்பாள் திருமேனி சிதைப்பாள் தியாக பூப்பாள் திருமேனி சிதைப்பாள் தியாக பூ ஆவாள். வாடாத மலராய் வாகை சூடியோர் தேடி பார்க்கிறேன் தெரிபவர் சிலரே. இரும்பாக பூத்த இந்திரா காந்தி சேவை நாயகி அன்னை தெரசா அவ்வை ஆளுமைகள் அத்தி பூத்தது போலவே அங்கொன்றும் இங்கொன்றுமாய் அதிசயமாய் பூத்ததுவே. தன்னையே நிரூபிக்க பெண்கள் படும் பாடு அடடா அன்னை சீதையையும் அனலில் இட்ட நாடு. மெல்லினமே பெண்கள் என்று யாரோ போட்ட சட்டம் இது துன்புறுத்தும் கணவனுக்கு தோட்டாவாய் மாறும். தும்பைப்பூ புயலாகும் தொலைவில் இல்லை தூரம். இதிகாசம் புராணத்திலே என்ன பெண்ணின் பெருமை அடிமையாக பெண்களையே அலங்கரித்ததே உண்மை. நேற்று வரை பூக்கள் இனி வேண்டாம் நிர்பயாக்கள். அருமை அருமை. பூலந்தேவி கதைகள் போதும் போதும் விடுங்கள். நன்றி, வணக்கம். ராஜேந்திரன். அருமை. தொடர்ந்து கவிதை தருவதற்காக கவிஞர் சி சண்முகவேலையா அவர்கள். பெண்ணிய பூக்கள். வண்ணத்தில் பூக்கும் எண்ணற்ற மலர்கள் எண்ணத்தில் நிறையும் பெண்ணிய பூக்கள். மென்மையான இதயம் மேன்மையான பயணம். நிலவாக இருந்து நிலத்தை பார்ப்பவள் கண்ணின் மணியாக காட்சி தருகிறாள். பெண்ணானவள் ஆணுக்கே நிகரானவள். சமத்துவம் சம உரிமை சங்கமிக்கும் சமுத்திரம். ஆளுமையும் பண்பும் அளப்பரிய ஒன்று.
பருவங்கள் மாறினும் பண்புகள் மாறாதே. வீட்டிற்கும் நாட்டிற்கும் மகத்தான பங்களிப்பு, அர்ப்பணிப்பு ஒன்றே அளவில்லா அன்பளிப்பு. பெண்ணிய கொள்கைகள் போற்றுதலுக்கு உரியது, அரசியல் இலக்கியம் எங்கும் இருப்பாள். பாரதி கண்ட புதுமை பெண்ணவள், காதலும் வீரமும் கலந்த கலவை. ஓய்வின்றி உழைப்பால் உச்சம் தொடுவாள், அனைத்து துறையிலும் அடியெடுத்து வைத்திடுவாள். தடுமாற்றம் இன்றி தடைகளை தகர்த்திடுவாள். துயரம் போக்கும் துணிவு மிக்கவள், பக்குவமாய் அணுகி தீர்வு கண்டிடுவாள். பொருளாதார மேம்பாட்டின் இயக்குனரும் இவள்தானே. சீரான வாழ்க்கையை செம்மை ஆக்கிடுவாள். உறவுகள் மேம்பட உறுதுணை ஆகிடுவாள். கருணைக்கடலாக காட்சி தருபவள், அரவணைத்து செல்லும் அன்பு தாயவள். பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழியட்டும், கண்ணியம் காப்போம், கடமையில் வெல்வோம், பெண்ணிய பூக்களை பேணி காப்போம். நன்றி, வணக்கம். கவிஞர் மலர்விழி அவர்கள் இப்பொழுது கவிஞர் மலர்விழி அவர்களின் கவிதை. பெண்ணிய பூக்கள். மலரும் பூமியில் இந்த உலகம் சக்தியால் இயங்குவது போல ஒவ்வொரு இயக்கமும் ஒரு பெண்ணினால் இயங்குகிறது. அத்தகைய பெண் என்பவள் கருவோடு பூக்கின்ற பாசப்பூ. பெண்களுக்கு யாரும் உரிமை கொடுக்க தேவையில்லை. யார் பறித்தார்கள் கொடுப்பதற்கு? அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது என்பதனை முடியாது பெண்ணாலே என்ற மாயினை முடக்க எழுந்தவர் பெரியார். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என்று இடிமுழக்கம் எழுப்பியவர் பாரதிதாசன். பெண் கல்வியினை பெரிதும் ஊக்குவித்தார் பாரதியார். சங்ககால பெண்பார் புலவர்கள் பெண் உணர்வினை பாடல்களில் தந்தவர்களில் காக்கை பாடினியார் மற்றும் ஔவை போன்றவர்கள். அவர்கள் வழிவந்தவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, வேலூர் இலவச மருத்துவமனை நிறுவனர் ஐட்டோசோபியாஸ் கட்டர் போன்றோர் ஆவர். ஆங்கில அரசு 1882 வாண்டர் குழுவை அமைத்து பெண் கல்விக்கு பரிந்துரைத்தது. இத்தகைய பெண்ணிய பூக்களால் இந்த மண்ணில் பூவாகி காயாகி கனியாகி கனிந்த மரமாக, தாயாக, மகளாக, சகோதரியாக, மனைவியாக பல வடிவங்கள் எடுக்கிறாள். பெண்ணுள் ஞாலத்தை வைத்து புவி பேணுகின்ற ஈசன் அவளை அனிச்ச மலரினும் மென்மையாக படைத்துள்ளான். இத்தகைய பெண்கள் தனக்குள் தியாகங்களை சுமந்து அன்பினை பரப்பிடும் ஆசை பூவாக திகழ்கின்றாள். பூமியின் சுழற்சியை நிலைநிறுத்த சுதந்திர போராட்ட வீராங்கனைகளாக பூத்த பெண்ணிய பூக்களின் வரிசையில் பெண் விடுதலைக்காக போராடிய அன்னிபெசன்ட் அம்மையார், சுதந்திர போராளி சரோஜினி நாயுடு, ராணி லக்ஷ்மி பாய், வேலு நாச்சியார் போன்ற பலரும் போராடினர். சுதந்திர இந்தியாவின் பிரதமர் இந்திரா காந்தி, குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல், நாட்டின் முதல் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, கருணை தாய் அன்னை தெரேசா, ஆளுநர் பாத்திமா பேவி, முதலமைச்சர் ஜெயலலிதா, தெலுங்கானா கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், இன்றைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு, கிரிக்கெட் வீராங்கனை ஷாஃபி வர்மா, டென்னிஸ் வீராங்கனை சானியா மிஸ்ரா, PV சிந்து, விஞ்ஞான உலகில் கல்பனா சாவ்லா, இன்றைய சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் சுய உதவி குழும பெண்கள் முதல் அனைத்து துறைகளிலும் கோலோச்சும் பெண்கள் அனைவரும் வாடாத பெண்ணிய பூக்களே. பாலியல் வன்முறை வெறியாளர்களிடம் சிக்கி கசக்கிய பூவாக தூக்கி எறியப்படும் பெண் குழந்தைகளை பாதுகாத்து புத்தம்புது பூக்களாக மலர அனைவரும் ஒன்றிணைந்து போராடுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பெண்ணிய பூக்கள். பெண்ணிய பூக்களை பெரிதாய் மதிப்போம், பெண்ணிய பூக்களை பெரிதும் மதிப்போம், கண்ணியம் குறையாமல் காசினியில் துதிப்போம், பண்ணின் மொழியாய் பரவசம் காண்போம், என்ன காகிதத்தில் எழுதியே மகிழ்வோம். கல்வியில் சிறந்து கடமையில் ஆற்றட்டும், கல்வியில் சிறந்து கடமைகள் ஆற்றட்டும், பல்வித திறமையால் பாரினில் உயரட்டும், நல்வித பாங்குடன் நல்லறம் புரியட்டும், இல்லறம் கோயிலாய் இருக்கவே துளங்கட்டும், அடிமை சங்கிலியை அடித்து நொறுக்கட்டும், அடிமை சங்கிலியை அடித்து நொறுக்கட்டும், பிடிக்கும் காமப்பை பின்னோக்கி நகரட்டும், இடிபோல் எழுந்து இதயத்தை துளைக்கட்டும்,
இடிபோல் எழுந்தே இதயத்தை துளைக்கட்டும், வடிக்கும் கண்ணீர் அணுகுண்டாய் மாறட்டும். அஞ்சவும் நடுங்கவும் அமைதியை கெடுப்போரை வஞ்சு மகளே, அஞ்சவும் நடுங்கவும் அமைதியை கெடுப்போரை வஞ்சு மகளே, வலிமையின் வாளெடு, நெஞ்சை கிழித்து நெருப்பாய் சீரிடு, வஞ்சனை செய்வோரின் வாழ்வினை குலைத்திடு, பட்டங்கள் பெற்று பாரனில் உயர்ந்திடு, சட்டங்கள் தெரிந்தே சதிகளை விளக்கிடு, 8 திசையிலும் எழுச்சியை பெற்றிடு, வெட்டும் மின்னலாய் வெகுண்டே எழுந்திடும், புயலினை எதிர்த்திடும் பூக்களாய் மாறுங்கள், புயலினை எதிர்த்திடும் பூக்களாய் மாறுங்கள், கயலினை போலவே எதிர்நீச்சல் போடுங்கள், முயற்சி குன்றாமல் முழுமதியாய் விளங்குங்கள், முயற்சி குன்றாமல் முழுமதியாய் விளங்குங்கள், தயவாய் பாவடித்தேன் தகைசால் பெண்களே. மிக சிறப்பான கவிதை தந்தார். பெண்களின் கண்ணீர் ஒவ்வொரு சொட்டும் அணுகுண்டாய் மாறட்டும் என்று சொன்னார். அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அடுத்ததாக கவிதை தர வருகிறார் கவிஞர் சங்கர் பானுமதி அவர்கள். கட்டி கரும்பு முல்லை அரும்பு, படிக்க படிக்க தேனாய் விரும்பு, ஆண்டுகள் கடந்தும் தழைக்கும் பொய்ம்பு, நாடுகள் தாண்டியும் வாழும் சுயம்பு, தமிழே முதல் வணக்கம். தமிழுக்கு உருவம்தான். அம்மா வெற்றி அரசி அவர்களுக்கும், கவியரங்க தலைமை திரு பாபு சதீரன் அவர்களுக்கும், ஆன்றோர் அவர்களுக்கும், அவையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பேருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பெண்ணிய பூக்கள் என்னும் தலைப்பில் கவிதை பாடுகின்றேன். இரவில் மின்னும் விண்ணில் மீன்கள், துள்ளி ஓடும் புள்ளி மான்கள், விழிக்கு ஓமை தண்ணீரில் மீன்கள், நீந்தும் அழகை கண்டு ரசிப்போம். இருளில் நிலவு இல்லை களவு, தனிமையில் இருந்தும் பெண்ணே துணிவு. அன்னை தெரசா அன்பில் பூத்தார், பிணி உடையோரை மனித நேயமுடன் காத்தார். அவை பாட்டி நல்வழி காட்டி, தமிழை ஊட்டி வளர்த்தார் நாட்டில். பூவின் பருவம் 7 நிலை, சருகாகும் வரையிலும் சிறப்பு நிலை. பெண்ணின் வளர்ச்சி 7 என்போம், பேதம் இல்லாத தாய்மை காண்போம். அம்மா சொல்லியே அழைக்கும் குழந்தை, அப்பா என்பவர் அறிமுகம் தானே. மண்ணும் மின்னும் பெண் என்று சொல்வோம், ஆணுக்கு பெண் சமமென வாழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஆணுக்கு பெண் சரிநிகர் என்றே வாழ்வோம் என்று சொல்லி அமர்ந்திருக்கிறார் கவிஞர் சங்கர் பானுமதி அவர்கள். அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அவரை தொடர்ந்து கவி பாட வருகிறார் கவிஞர் சந்திரிகா சண்முகம் அவர்கள். உள்ள கோயில் உரைகின்ற தெய்வம், என்ன சிறகினில் வண்ண பறவையும் பெண்ணிய பூக்களே, அழகான ஆணிவேர் 1000 கிளைகள், நெருங்கினால் நெருப்பு கடலினில் துடுப்பாவதும் பெண்ணிய பூக்கள். நிலவாய் குளிர்வாள், நிலவுக்கும் செல்வாள், மண்ணிலும் இருப்பாள், விண்ணுக்கும் பரப்பாள் பெண்ணிய பூக்கள். கண்ணிலும் கருத்திலும் கால் பதியாத துறையும் இல்லை, செயலில் நதியாய் சென்றிடும் வழியாவாள், செயலில் நதியாய் சென்றிடும் வழியாவாள், செழித்திடும் விதமாய் செப்பிடும் அதமாவாள் பெண்ணிய பூக்களே. உறுதியான உள்ளம் அறுதி இருந்தும் அறுதியிடுவது பெண்ணிய பூக்கள், அங்கும் இங்கும் எங்கும் நிறைப்பவள் பெண்ணிய பூக்களே. ஆக்கும் சக்தியாக ஆகாச தீபமே, உலகமது அடங்குவது பேரன்பு பெண்ணிய பூக்கள். மகளாய் சகோதரி மனைவியாய் இருப்பவள் பெண்ணிய பூக்கள். கவி பாரதிக்கு சொப்பனம் பெண்கள் முன்னேற்றமே, திண்மையாய் துணையாக திண்ணமென திகழ்பவள். மலரழிக்கும் பூமியிலே கயவர்களை மிதிப்பவள் பெண்ணிய பூக்களே. மலரழிக்கும் பூமியிலே கயவர்களை மிதிப்பவள் பெண்ணிய பூக்களே. கண்ணகி சந்திரமதியாய் அல்லல் படாதே,
வேலு நாச்சியார் போன்று வீர மங்கையாய் திகழ்ந்திடு. பாருலகம் போற்றும் பெண்ணிய பூக்களை மதிப்போம், போற்றுவோம், காப்பாற்றுவோம். நன்றி. கவிப்பாடலுக்கு நன்றி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. கவிஞர் சந்திரிகா சண்முகம் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அதனைத் தொடர்ந்து கவிப்பாட வருகிறார் கவிஞர் நாகையா அவர்கள். பெண்ணிய பூக்கள். பெண்ணாய் பிறந்தாய், பூவாய் மலர்ந்தாய், கண்ணியம் காத்து கட்டுக்குள் வளர்ந்தாய். வாழ்க்கை கூண்டில் அடைத்திடச் செய்வார், அடிப்படை கல்வியை வழங்கிட மறுப்பார். பூக்களில் பாடி பாக்களில் வைப்பார், பொன்னும் பூவும் ஒன்றே என்பார். பொறுத்தது போதும் வெறுத்தே வந்துடு, வாழ்க்கை பாதையை மாற்றியே எழுதிடு. படிப்பு உனது ஆயுதம் ஆக்கிடு, வெடித்து கிதறி வேங்கையாய் மாறிடு. வட்டம் உடைத்து வாழ்ந்து காட்டிடு, கட்டம் அவிழ்த்து பொய்யென சொல்லிடு. சட்டம் தெரிந்து சாதகம் ஆக்கிடு, சமத்துவம் அறிந்து வேதனை நீக்கிடு. ஆணும் பெண்ணும் சமமே, அறிவியல் சொல்லுது இக்கணமே. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிறப்பு சிறப்பு சிறப்புங்கய்யா. தொடர்ந்து கவிதை தர வருகிறார் கவிஞர் தயா சங்கர் அவர்கள். பெண்ணிய பூக்கள். பெண் என்பவள் யார்? நட்பாய், காதலாய், வீரமாய், பக்தியாய், சாதனையாய், சரித்திரமாய், ஆண்டாண்டு காலமாய் விட்டிருப்பவள். கண்ணுக்கு இனிய ஓவியமாய், காதுக்கு இனிய கீதமாக, கருத்துக்கு இனிய கவிதையாக, வாழ்க்கையில் வசந்தமாக இருப்பவள் பெண். 100 பேர் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டலாம். ஆனால் ஒரு சிறந்த பெண்ணால் மட்டுமே ஒரு சிறந்த குடும்பத்தை கட்டமைக்க முடியும். இதே கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடலில், உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பெண்ணை மணந்ததனால் சபையில் புகழும் கூடுதடி, ஆளும் விழுதுகள் போல உறவு 1000 இருந்தும் என்ன, நீ வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்று உள்ளமுருக பாடியுள்ளார். நீரின் அருமை பயிரில் தெரியும், நிலத்தின் அருமை விளைச்சலில் தெரியும், படிப்பின் அருமை பார்க்கும் உத்தியோகத்தில் தெரியும், மகன் அருமை பாசத்தில் நேசத்தில் தெரியும், ஆனால் தாயின் அருமை இவை அனைத்திலும் தெரியும். இவள் தயாசங்கர், தமிழுக்கு வந்தா கூட மதிப்பீட்டாளர். நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து கவிப்பாட வருகிறார் கவிதாயினி கவிஞர் செம்பா அவர்கள். தமிழுக்கு வணக்கம். நிறுவனர் அம்மாவிற்கும் தலைவர் அவர்களுக்கும் நம் கவி சொந்தங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைப்பு பெண்ணிய பூக்கள். அடிமைகளாக வலம் வந்து மாறியவர்கள், ஆளுமை திறமையுடன் வலம் வருகின்றவர்கள், தாய் பாசம் கொண்டு தரணியில் நடமாடுகின்றவர்கள், தன்னிலை தவறாத தங்க தாமரைகள், ஒரு பொருளை 9ஆக மாற்றுபவர்கள், ஓடோடி தன் கடமைகளை முடித்திடுவார்கள், மலை போன்ற துயர்களை மக்கச் செய்பவர்கள், மானத்துடன் வாழ்வை தனதாக்கி கொண்டவர்கள், நாடாளும் திறமைகளையும் தன்னகத்தை வைத்திருப்பவர்கள், நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்க நன்மணிகள், குடும்ப குத்து விளக்காக திகழ்பவர்கள், கூடு கட்டி பாசத்தை பதித்திடுபவர்கள், பார் முழுவதும் போற்றும் பாதரச பாவைகள், பண்புடன் எங்கும் அடைக்கலம் புகுபவர்கள், 3ஆம் பிறையில் துவங்கி முழுநிலவாகி விடுவார்கள், முன்னேற்றமே வாழ்க்கையின் லட்சியம் என்பார்கள், இன்முகத்துடனே எதையும் எடுத்து இயம்புவார்கள், ஈகையோடு என்றும் வாழும் வாழ்வரசிகள். உறக்கத்தையும் தவிர்த்து கடமையை செய்பவர்கள், ஊமையாக இருந்தே காரியத்தை சாதிப்பவர்கள், காலையின் புத்தம் புதிய ஒளிக்கதிர்கள், கவி படைப்பதிலும் கில்லாடி நங்கைகள், பேதையாக இருந்த காலத்தை மாற்றியவர்கள், பெண்ணிய பூக்கள் என்றும் பெருமையாக பேசப்படுபவர்களே. கவிஞர் அசத்தல் நாயகி ஆர்ஜே செம்பா, சென்னை. சிறப்பு சிறப்பு சிறப்பு. பெண்ணிய பூக்கள். தாய்மை பெண்ணே, உன்னை கடவுள் என்கிறார்கள். இல்லை, நீ கடவுள் இல்லை, கடவுளுக்கும் மேல். ஆம், கடவுள் கூட தீயவனை அழிக்க அவதாரம் எடுக்கும். நீயோ தீயவனை கூட காக்க போராடுவாய் தாய் என்னும் அவதாரத்தில். தியாக பெண்ணே, பிறந்த சொந்தம் இழந்து புது சொந்தமோடு இணைந்து மெழுகுவர்த்தி போல உன்னை அழித்து உனக்குள் நீயே உருவெடுக்கிறாய் தியாக அவதாரமாய். நம்பிக்கை பெண்ணே, உன்னை பூவிடன் ஒப்பிட்டதால் தானோ இன்று வாடுகிறாய், உதிர்கிறாய், ஆனால் நாளை மீண்டும் பூக்கிறாய் அகமக சிரிப்போடு நம்பிக்கை அவதாரமாய். பாரதி கண்ட புதுமை பெண்ணே, கால் பதித்து விட்டாய் அனைத்து துறைகளிலுமே.
வளர்க உன் வளர்ச்சி இமயம் போல் இன்னும் புது அவதாரமாய். சிங்கப்பெண்ணே, உன்னை அடக்கியாலும் சிலருக்கு தெரியாது உன் பலம் என்னவென்று. அவர்களுக்கு நீ சொல் ஒற்றை வார்த்தையில், நான் சிங்க அவதாரம் என்று. இந்த கவிதையை வாசிக்க எனக்கு வாய்ப்பளித்த இந்த குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும், அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. இப்பொழுது கவிஞர் ஜெயாமுருகன் அவர்களுடைய கவிதை. அவையினர் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். இதோ என் கவிதை. பெண்ணிய பூக்கள். அட்டில் சாலையில் ஆவியில் வேகும் பதார்த்தமாய் யதார்த்தம் மறந்த பெண் பூக்கள். கணினி வண்டையும் வளம் தரா தத்துவத்திலும் வேலியை தாண்டி கிளை வளர்கிறது. அட்டில் சாலையில் ஆவியில் வேகும் பதார்த்தமாய் யதார்த்தம் மறந்த பெண் பூக்கள். கணினி வண்டையும் வளம் தரா தத்துவத்திலும் வேலியை தாண்டி கிளை வளர்கிறது. வீணே உதிர்ந்து தேனை ஊனாய் நினையாது, ஊனாய் நினைத்து நனையும் வண்டுக்கு வாரி வழங்கி பூட்டிய பொன் வேலியை விலங்கா எண்ணி விலகத் துடிக்குது. உணவில் கலக்கும் உப்பாய் அளவோடு பெண் பூவின் நேசக்கரம் எல்லைக்குள் நின்றால் கண் கரிப்பும் மனையரை இனிப்பும் நீண்ட ஆயுளாய் தேகம் காக்கும். அச்சம் மடம் நாணம் ஞமலிக்கு தேவை என அழல் தமிழில் சொன்னவரும், நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நெஞ்சில் அஞ்சாத வீரமுடன் நற்புதல்வர் தர பெண்கல்வி வேண்டிய பாவேந்தனும் இணையரோடு இல்லறம் காக்கச் சொன்னான். உரிமையை பெண்ணியமாய் இயம்பி பேரடைவீர். பெண்ணியத்தை ஆணினம் அளிக்கும் ஆயுதமாக்காது உரிமை ஆணிவேரை நிற்க வைக்கும் வன்புலமாக்கி குடும்ப வாசம் பரப்பி பெண்ணிய பூக்களாவோம். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மையில் பெண்ணிய பூக்கள். தாமரை மொட்டென மலர்ந்து விரிந்தது மண்ணில் மனம் வீசத்தான். விரிந்த மலரை மண்ணில் மிதித்து நுகர்ந்த கயவர்கள் விண்ணில் பறக்கவும் விளையாட்டுத் துறையிலும் சிந்தனை சிறகுகள் சிறகடித்து பறக்கவும் பெண்ணிய பூக்கள் மண்ணில் விளைந்தது. விளைந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தமை போல சூரியகாந்தி போல சுழன்று திரிந்த பெண்ணிய பூக்கள். என்றும் வாடாத பெண்ணிய பூக்கள். காகித பூக்கள் அல்ல, நாங்கள் கசக்கி நுகர்வதற்கு. உலகையே உள்ளங்கையில் மலர வைக்கும் உன்னத பெண்ணிய பூக்கள் நாங்கள். நன்றி, வணக்கம். அருமை 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 அருமை. அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். தொடர்ந்து கவிதை தருவதற்காக வருகிறார் இளம் கவி லவன் அவர்கள். தமிழுக்கு உருவம் தா, இதோ எந்தன் கவிப்பா. தமிழுக்கு உருவம் தா, இதோ எந்தன் கவிப்பா. அனைவரும் கேட்டு களிப்பா, அனைவரும் கேட்டு களிப்பா. மகிழ்ச்சியில் மத்தளிப்பா, மகிழ்ச்சியில் மத்தளிப்பா என்று என் அனைத்து கவி உறவுகளுக்கும் என் தாழ்மையான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, ஐயா பாபு சசி தீர்த்தார் எந்தன் கவி பசி. ஐயா பாபு சசி தீர்த்தார் எந்தன் கவி பசி. விருச்சிகம் என்றாசி, விருச்சிகம் என்றாசி. இதோ கவி காற்று உங்கள் முன் வீசி, இதோ கவி காற்று உங்கள் முன் வீசி. உங்கள் வணக்கத்துடன் அனைத்து கவி உறவுகளையும் கவி தலைமை பாபு ஸ்ரீதரன் ஐயா அவர்களையும் வணங்கி என் கவிதையை தொடங்குகின்றேன். நல்லதொரு தலைப்பு, பெண்ணிய பூக்கள். முன்னொரு காலத்தில் மொட்டாய் மூளையில் அடங்கி மனதளவில் முடங்கி, மூளையில் அடங்கி மனதளவில் முடங்கி, புரட்சிக்காரர்கள் புது கவிதையாலும் பூத்து குலுங்கும் புது புது சிந்தனைகளாலும், புரட்சிக்காரர்கள் புது கவிதைகளாலும் பூத்து குலுங்கும் புது புது சிந்தனைகளாலும் அந்த மொட்டுகளுக்கு தண்ணீர் ஊற்றி அவர்களை காப்பாற்றி சீராட்டி பாராட்டி தன்னம்பிக்கை சற்று ஊட்டி, சீராட்டி பாராட்டி நம்பிக்கை சற்று ஊட்டி இன்று பூக்களாக பூத்து குலுங்கியிருக்கின்றார்கள். அட ஆனினமே, நீ அந்த பூக்களுக்கு தண்ணீர் வழங்கும் பானையாய் மாறு. நீ அந்த பூக்களுக்கு தண்ணீர் வழங்கும் பானையாய் மாறு. உன் செருக்கால் ஆணாதிக்கம் என்னும் கோடாரியாய் பூக்களை வெட்டாதே. உன் செருக்காய் ஆணாதிக்கம் என்னும் கோடாரியாய் மாறி பூக்களை வெட்டாதே. அப்போது மனிதம் இழந்து
மனிதம் இழந்து புத்தி பிழைந்து மிருகமாகிறாய். ஆனினமே நீ மிருகமாகிறாய். செருக்கை தள்ளிவை, செருக்கை தள்ளிவை, அன்பு பெருக்கை பொங்க விடு. மொட்டை நசுக்காதே, பூக்களை பறிக்காதே, மொட்டை நசுக்காதே, பூக்களை பறிக்காதே. உலகத்தின் உயிர் நீ, பெண்ணிய பூவான பெண்ணே நீ. சொந்த படைப்பினை சொன்ன நிறைவோடு நகர்ந்து செல்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் லவன். அருமை 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 இளவன், அருமை. தொடர்ந்து இன்னொரு இரட்டை குழல் துப்பாக்கியின் இன்னொரு துப்பாக்கி வருகிறது. பெண்ணிய பூக்களை பாட கவிஞர் இளங்கவி குசன் அவர்கள். வாங்க குசன். வந்திருக்கும் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதோ வருகிறது என் செந்தமிழ் முழக்கம். புத்தாண்டு பூத்திடுச்சு, மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு. தித்திக்கும் வேலையிடு, திகைக்க வைக்கும் கால இது. கண்ணிய குணத்தோடு சீறி வரும் மாதர்கள், கண்ணிய குலத்தோடு சீறி வரும் மாதர்கள், தடைகள் தாண்டியும் சாதனை புரியும் இவர்கள். அழகோடும் அறிவோடும் மண்டத்தில் ஜொலிப்பவர்கள், மிடுக்கோடும் முயற்சியோடும் மிளிர்பவர்கள். அடுப்பாங்கரைக்கும் அலுவலகத்திற்கும் உங்கள் ஓட்டம், ஆனால் வெற்றி மேல் என்றும் நாட்டம். உங்கள் அந்த ஓட்டம் மாறியது வெற்றியின் ஆட்டம், உங்கள் அந்த ஓட்டம் மாறியது வெற்றியின் ஆட்டம். நீங்கள் பெண்ணிய பூக்கள் அல்ல, நீங்கள் பெண்ணிய பூக்கள் அல்ல, நீங்கள் தான் பெண்ணிய வேர்கள், நீங்கள் தான் பெண்ணிய நாட்டின் தூண்கள். உங்கள் வெற்றிகள், உங்கள் சாதனைகள், நாட்டின் மயிர் கற்கள். எத்தனை தடை வந்தாலும் எழுந்து வா பெண்ணே, நாட்டின் எதிர்காலம் உன் முன்னே. எத்தனை தடைகள் வந்தாலும் எழுந்து வா பெண்ணே, நாட்டின் எதிர்காலம் உன் முன்னே. பெண்ணிய வேர்கள் ஓங்கி பிடிக்கின்றன, நாடு எனும் ஆலமரத்தை தாங்கி பிடிக்கின்றன. பெண்ணிய வேர்கள் ஓங்கி பிடிக்கின்றன, நாடு எனும் ஆலமரத்தை தாங்கி பிடிக்கின்றன. வேர்கள் விருட்சமாய் வளர, பெண்கள் தலைவராய் வர. மாதர் வளர்ந்தால் மண்ணும் வளரும், பெண்கள் வளர்ந்தால் பூமியே ஒளிரும், பெண்கள் வளர்ந்தால் பூமியே ஒளிரும். ஜொலிக்கிற பூமியில் சுதந்திரமாய் பறக்கும் பெண்ணிய பூக்கள். இந்த பூக்கள் கீழே விழுவதில்லை, இந்த பூக்கள் கீழே விழுவதில்லை. வானத்தில் நிற்கிறது நட்சத்திரங்களாய், உலகுக்கே ஒளி தரும் சூரியனாய். வானத்தில் நிற்கிறது நட்சத்திரங்களாய், உலகிற்கே ஒளி தரும் சூரியனாய். என் சொந்த படைப்பினை சொன்ன நிறைவோடு நகர்ந்து செல்கிறேன். மற்றும் தமிழுக்கு உருவம் தான் 4ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் என்னுடைய கவிதையை பகிர செய்த அனைவருக்கும், அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி மலர்களை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு 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 சிறப்பு. லவன் குசன் கவிதை இரண்டும் உச்சத்தில் அழகு. எத்தனை பொறுப்பான கவிதை, எத்தனை சிறப்பான கவிதை. பெண்களை போற்றுகின்ற கவிதை. வருங்கால நட்சத்திர நம்பிக்கை நட்சத்திரமாக லவனும் குசனும் அவர்களுடைய சொந்த சிந்தனை எத்தனை உயர்வாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் லவன், வாழ்த்துக்கள் குசன். நிறைவு கவிதையாக என்னுடைய தலைமை கவிதையை வாசிக்க வருகிறேன். உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கோருகிறேன். குறள் எனது கொள்கை, வள்ளுவர் எனது வாழ்க்கை கடவுள் என்று சொல்லி தமிழுக்கும் அவைக்கும் என் பேர் வணக்கத்தை உரித்தாக்கி பெண்ணிய பூக்கள் என்ற தலைப்பில் கவிதை வாசிக்கின்றேன். நிலத்தை பெண்ணாக பார்த்தீர்கள், நிலத்தை பெண்ணாக பார்த்தீர்கள், நிலவை பெண்ணாக பார்த்தீர்கள், ஓடும் நீரை பெண்ணாக பார்த்தீர்கள். ஒருபொழுதும் நீங்கள் பெண்ணை பெண்ணாக பார்த்ததில்லை. பூந்தோட்டத்தின் நடுவே நின்று கொண்டு, பூந்தோட்டத்தின் நடுவே நின்று கொண்டு பூக்கள் மீதே கல்லெறிந்தீர்கள். கடற்கரையில் கால் நனைத்து விட்டு கடைசியில் கழிவு நீரை தான் கலந்து விட்டீர்கள். வேதனை என்ன தெரியுமா? வேதனை என்ன தெரியுமா? பழங்களை பறிப்பதற்கு நீங்கள் கோடாரியோடு செல்கிறீர்கள். வேர்களில் என்றும் வெந்நீரே ஊற்றுகிறீர்கள். மலர்ந்த மலர்களை கொய்ய மண்வெட்டியோடு வந்தவர்களே அதிகம். மலர்ந்த மலர்களை கொய்ய மண்வெட்டியோடு வந்தவர்களே அதிகம். இங்கு வயிற்றில் மலத்தோடு கூட ஆண் ஆலயத்திற்குள் செல்லலாம். இங்கே வயிற்றில் மலத்தோடு கூட ஆண் ஆலயத்திற்குள் செல்லலாம். வயிற்றில் பெண் மாதவிலக்கோடு ஒருபொழுதும் வீட்டிற்குள் உள்ளே கூட செல்ல முடியாது.
இங்கே பெண் சாமிக்கு கூட ஆண் சமூகம்தான் ஆடை கட்டுகிறது. இங்கே பெண் சாமிக்கு கூட ஆண் சமூகம்தான் ஆடை கட்டுகிறது. அதையே அவர்களிடம் நியாயப்படுத்தி நம்ப வைக்கிறது. ஆசிடுகளால் ஆராய்ச்சி செய்யவும் அக்கினியில் இறக்கி ஆய்வு பண்ணவும் நீங்கள் எங்களையே பயன்படுத்தினீர்கள். பெண்ணிய பூக்கள், சரித்திர பெண்ணிய பூக்கள் சொல்லுகிறார்கள், கேளுங்கள். ஜனகன் மகள் சொன்னால் காண்டீபன் உடைத்தவன் ஒருவன், கவர்ந்து சென்றொருவன் மற்றொருவன், கானகத்தில் பாதி, காவலில் மீதி, மீட்கப்பட்டு கடைசியில் நெருப்பில் இறக்கி நிரூபிக்கப்பட்டோம் நாங்கள். அகலிகை சொன்னால் தப்பு செய்ய வந்த வானிலிருந்து சேவலாய் வந்த தேவன் தப்பித்துக் கொள்ள தண்டனை பெற்று கல்லாய் சபிக்கப்பட்டோம் நாங்கள். நலாயினி சொன்னால் உறுத்தி போதாதென்று பலரோடு உறவு கொண்ட இவனுக்காக, இவன் இன்பத்திற்காக வெக்கம் விட்டு வேசி வீட்டிற்கு கூட சென்றோம் நாங்கள். சாவித்திரி சொன்னால் அற்ப ஆயுள் கொண்ட இவனுக்காக எமனிடம் சென்று யாசகம் கேட்டு உயிர் பிச்சை வாங்கி வந்தோம் நாங்கள். கண்ணகி சொன்னால் மனமுடித்து மறந்து துறந்து விட்டு மற்ற வாழ்க்கையை மாதவியிடம் தொலைத்து விட்டு சாகும்போது திரும்பி வந்தவனுக்காக மாநகரையே எரித்தோம் நாங்கள். திரௌபதி சொன்னால் என் புடவை அவிழ்ப்பை கூட அவையில் அனைவரும் பார்த்து கொண்டுதான் இருந்தீர்கள். என் புடவை அவிழ்ப்பை கூட அனைவரும் பார்த்து கொண்டுதான் இருந்தீர்கள். அங்கு கண்ணன் வரவில்லை என்றால் என் நிர்வாணம் கூட நியாயப்படுத்தப்பட்டிருக்கும். இங்கே எங்களின் மானங்களை மைய புள்ளியாய் வைத்தே மகா காவியங்கள் மகத்தாக நகர்கின்றன. விடுதலை கண்டு விட்டதாக சொல்லும் இந்த காலத்திலும் எங்கள் நிர்வாணங்களை நிலைப்படுத்தியே, விரசங்களை விளம்பரப்படுத்தியே அனைத்தும் விற்கப்படுகிறது. சரித்திர பெண்ணிய பூக்களுக்கே இந்த நிலைமை, இன்றும் அது ஓயவில்லை. சமூக பெண்ணிற்கும் இது நடந்து கொண்டே இருக்கிறது. இனியாவது இந்த பெண்ணிய பூக்களை சுதந்திரமாய் மலரச் செய்வோம். அதன் திறமையோடு வாசத்தோடு வீட்டிலும் வெளியிலும் மணக்க செய்வோம். மீண்டும் சொல்லுகிறேன், நிலத்தை பெண்ணாக பார்த்தீர்கள், நிலவை பெண்ணாக பார்த்தீர்கள், ஓடும் நீரை பெண்ணாக பார்த்தீர்கள். ஒருபொழுதும் நீங்கள் பெண்ணை பெண்ணாக பார்த்ததில்லை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சுமார் தேதி